கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றிய திண்டிவனம் இளைஞரை தாம்பரம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருமண ஆசை காட்டி மாணவியை சீரழித்த சம்பவத்தில் காவல்துறை எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன? மானே, தேனே, கண்ணே என கொஞ்சி காதலிப்பதாக ஆசை காட்டி கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய கேடி இளைஞர்தான் இவர். நெருக்கமான புகைப்படங்களை காட்டி ஆபாச மிரட்டல் விடுத்து மாணவியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவருக்கு போலீசாரால் லாடம் கட்டப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த 20 வயதான ஆகாஷ் சென்னை ஆலந்தூரில் உள்ள கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படித்து வந்தார். அதே வகுப்பில் கேரளாவைச் சேர்ந்த 20 வயது மாணவியும் பயின்று வந்தார். மாணவி முன்னே டிப்டாப்பாக ரோமியோ போல நடந்து கொண்டு காதல் வலையில் விழ வைத்தவர், செல்லம் ட்ரிப் போலாமாடா என கூறி அடிக்கடி அவரை வால்வோ பேருந்தில் ஏற்றி சுற்றுலா சென்றுள்ளார். அதில் மாணவி கர்ப்பமாகியுள்ளார். கல்லூரி படிப்பை முடித்ததும் கல்யாணம் செய்து கொள்ளலாம், சரியா, இப்பொழுது கருவை கலைத்து விடலாம் என கூறி மாணவிக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துள்ளார். அதன் பின்னர் அடிக்கடி தனிமையில் இருக்கச் சொல்லி வற்புறுத்தியதால் தவறான கண்ணோட்டத்தில் பழகியதை புரிந்து கொண்ட மாணவி ஆகாஷை விட்டு விலகியுள்ளார். அப்பொழுது இருவரும் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி ஆகாஷ் தொடர்ந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளார். அதில் மாணவி 2வது முறை கர்ப்பமாக ஆகாஷ் வழக்கம் போல மாணவியை ஏமாற்றிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்தில் ஆகாஷ் மீது புகார் அளித்துள்ளார். என் ஹாஸ்டலில் என்னை அடிக்க வரேன், அவங்க ஃபேமிலியிலேருந்து அவனும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை மிரட்டுறேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா நான் உன்னை ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்கேன். விரும்பி இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு 2 months மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் விரும்பி இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பையன் ஃபேமிலியும் இந்த பையனும் நிறைய சரக்கு அடிக்கும், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த பையன் விஷயம் விட்டுட்டேன். ரிலேஷன்ஷிப்பும் வேண்டான்னு சொல்லி நான் காலேஜ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த பையனை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சு தான் இதுக்கு மிரட்டி என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இப்படி அடிச்சு நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன். அந்த விஷயம் அவங்க ஃபேமிலியில் சொன்னால் அதெல்லாம் எங்களால் தெரியாது, நீ வேணா அபோஷன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. புகாரின் அடிப்படையில் போலீசார் காவல் நிலையம் அழைத்த பொழுது விசாரணைக்கு வராத ஆகாஷ் செல்போன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு சென்று அங்கு தனது பாட்டி வீட்டில் தலைமறைவானார். உடனே தனிப்படை அமைத்த தாம்பரம் போலீசார் ஆகாஷை கன்னியாகுமரியில் வைத்து கைது செய்து தாம்பரத்திற்கு அலேக்காக தூக்கி வந்தனர். அப்பொழுது போலீசில் முரண்டு பிடித்தவர், காதலித்தது உண்மைதான், தற்போது வயது குறைவாக இருப்பதால் திருமணம் செய்து கொள்ள முடியாது எனவும் தன்னை சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து விசாரணைக்கு பின்னர் ஆகாஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். படிக்கும் மாணவிகளின் வாழ்க்கையை சீரழித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.